எல்லாருக்கும் வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களெல்லாம் புதிய காணொளி ஒன்றினோட சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்க இடம் தான் வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் இன் துபாய். இது துபாயில் தேரான்ற இடத்துல இந்த மார்க்கெட் இருக்குது. தேராவை பற்றி நீங்கள் அநேகமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கோல்டு ஸ்டாக் எல்லாம் இங்கே இருக்குது. இது ஒரு ஃபேமஸான இடம். நாட்டுக்கு போகிற ஆக்களாக இருந்தால் இங்கே எல்லோரும் பொருட்களை கொள்வனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனெண்டா எல்லா பொருட்களுமே இங்கே மலிவு விலையில் இருக்கும். அதே போல் தான் இந்த வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டும். என்னென்னு சொல்லிச்சுன்னா இங்கே ஃப்ரெஷ் ஃபிஷ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் விட ரெண்டாவது மலிவு விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் நாளாந்தம் இங்கே சமைச்சு சாப்பிட்றாக்கலாம்னு சொல்லி சொன்னால் வெளியில் வேண்டதை விட இங்கே வேண்டது நல்ல விலை குறைஞ்சதில் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் நாட்டில் உண்மையிலேயே ஒரு 2 கனவா வகைகளை தான் பார்த்துருக்குறேன். முட்டை கனவா, சாக்கு கனவா அப்படி. ஆனால் இங்கே பலவிதமான கனவாய்கள் இருக்குது. அதே மாதிரி மீன்கள்லையும் அப்படி பலவிதமான மீன்கள் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வெட்டி க்ளீன் பண்ணி நீட்டாக தருவாங்க. அதுக்கு வெட்டுறதுக்கும் நீங்கள் அங்கே இருந்து வேண்டி கொண்டு வந்து இங்கால கொடுக்க அதில் 2 ரூபா இன்னும் எடுப்பாங்க. அந்த வெட்டி க்ளீன் பண்ணி மீனை தரத்துக்கு பிளாஸ்டிக் பேக் ஒன்று போட்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே துபாயில் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் அநேகமாக தெரியும். இது துபாய்க்கு புதுசாக வந்திருக்கிற ஆரம்பி இருந்தால் அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நாளாந்தம் இங்கே சமைச்சு சாப்பிட்றாக்கள்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ முடியும் ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு. வெளியில் நார்மலான ஒரு கடையில் மீன் வாங்குறேன்டா இவ்வளவு காசு வரும், அதே இந்த மார்க்கெட்டில் வாங்குறேன்டா இவ்வளவு காசு வரும், ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்ன என்றதை அவங்களே தெரிஞ்சு கொள்வாங்க. இப்போ இங்கே இருக்கிறாக்களுக்கு இது விளங்கும். வெளியிலேருந்து பார்க்குறாக்களுக்கும் மார்க்கெட்டுன்ற தன்மை தெரியும். ஒரு நல்ல பெரிய மார்க்கெட், ஒரு நீண்ட நிலப்பரப்பில் பெரிய மார்க்கெட் ஒன்று அழகான முறையில் அமைச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இங்கே இருக்கிற நாளாந்தம் சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஆக்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதில் நாங்கள் தேராவை அண்டி வாழ்கிற பகுதியில் இருக்கிற மக்கள், அதாவது கராமா அல்லது பர்துபாய் அல்லது சத்வா, இப்படி எங்களை போல் இருக்கிறாங்களுக்கு இது மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இது 24 மணி நேரமும் திறந்திருக்கும். நீங்கள் எந்த நேரம் போனாலும் பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே இதை விட வேறு பொருட்களும் இருக்குது. ஐஸ்கிரீம், நல்ல ஃபேமஸான ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது, மேங்கோ ஐஸ்கிரீம் எல்லாம். அப்போ நீங்கள் விசிட்டில் வராக்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் இங்கே இருக்கிறார்களுக்கும் இதுக்கு முதலே இருக்கிறார்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க இதில் நான் சொல்லாத விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லை இதை பற்றி தெரியாத ஆக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.